மத்திய அரசு ஸ்காலர்ஷிப்னாலே அவங்களுக்கு புரியல. அது அவங்க ஒரு தேவையில்லாத ஒண்ணா பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் வந்து மைனாரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்காலர்ஷிப்பும் 3 வருஷம் நிறுத்திட்டாங்க. ஓபிசி எஸ்சி எஸ்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்காலர்ஷிப்பும் வந்து இந்த என்கொயரி அந்த என்கொயரின்னு போட்டு பல இடங்களில் சிக்கல்களை உருவாக்குகிறார்கள். ஹாஸ்டல்கள் மீதும் அவர்களுக்கு வந்து எந்த அக்கறையும் கிடையாது. இந்த மாதிரி இன்னைக்கு ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் பெரிய சண்டை ஆயிடுச்சு இந்த விஷயத்தினால. இந்த மாதிரி வந்து எந்த விதமான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ்க்கும் எஸ்பெஷலி மாணவர்கள் படிப்பு என்று வந்தாலே மத்திய அரசாங்கத்துக்கு அது என்னதான் அது அவங்களுக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் மொழிகளை திணிப்பது, தேவையில்லாமல் சிலபஸை திணிப்பது, இதுலதான் அவங்க புரியா இருக்காங்க தவிர மாணவர்களோட வளர்ச்சியில அவங்க இல்லை. அதெல்லாம் நடக்காத காரியம். யூனியன் மினிஸ்டர் வந்து சில வரலாறுகள் எல்லாம் படிச்சுட்டு தமிழ்நாடோட டீல் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ஆர்ம் ட்விஸ்டிங் பண்றதெல்லாம் இங்க தமிழர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது வந்து இது முடிஞ்ச ஒரு விஷயம். இதை வந்து செட்டில்டான ஒரு விஷயத்தை கிளறுவதனால் பாஜகவுக்கு பெருத்த பின்னடைவு தான் ஏற்படுமே தவிர அவர்களுடைய அந்த RSS சித்தாந்தத்திற்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது. இதை மக்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழகத்துக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழகம் வந்து நீங்க தன்னிச்சையா யோசிக்கிறீங்க. நீங்க வந்து உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு உண்டு, உங்களுக்கு நமக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் விட்டு கொடுத்தாதான் அவங்க வந்து ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல மும்மொழி கொள்கைக்காக தர்மேந்திர பிரதான் வந்து அவருடைய குரல் வந்து ரொம்ப ஒரு ஆதிக்கத்தை ஒரு பிரதிபலிக்கும் ஒரு குரலாக இருக்கு. அப்புறம் வரலாறு தெரியாமல் பேசும் ஒரு பேச்சாக கூட இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தை பத்தியும் தெரியாத பேசுறாரு அவரு. எந்த இல்ல மாணவர் நலன் இதுல எதுவுமே கிடையாதுங்க. நீங்க மாணவர் நலன் சொல்றதெல்லாம் சும்மா டுபாக்கூரு. இங்க விட தமிழ்நாடை விட மாணவர்களின் நலனை கருதி இருக்கும் ஒரு அரசாங்கத்தை பார்க்க முடியும். அப்படிலாம் இல்லைன்னா நாங்கெல்லாம் இங்க படிச்சு உட்கார்ந்துருக்கே மாட்டோம். வடநாடுகள் எல்லாம் போனாங்கன்னா அதெல்லாம் சுத்தமா கிடையாது. அதனால அவர்கள் எண்ணம் என்னன்னா இன்னைக்கு இல்ல, அவங்க இந்திய திணிக்க வேண்டும் என்று பார்லிமெண்ட் உருவாகும் போதே போராடின ஜனசங்கம் தான் அவங்க. அவர்கள் இன்னைக்கு அதை திருப்பி கொண்டு வரதோட காரணம் என்னன்னா மக்களின் மூளையை கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதுக்காக. சிபிஎஸ்இ பள்ளியை வந்து மத்திய அரசே அனுமதிக்கலாம், மாநில அரசுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இல்ல அது அவங்க என்ன வேணா அறிவிப்பு வெளியிட்டுக்கிட்டோம். மத்திய அரசாங்கம் என்பது அது வந்து ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல மித்துன்னு சொல்லுவோம், இல்லாத ஒண்ணு. அது ஆக்சுவலா அது பின்னாடி மக்கள் கிடையாது. அது ஒரு காத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு மாயையும் கூட சொல்லிக்கலாம் நீங்க. அதுக்கு மரியாதை கொடுக்கறதுதான் அது மரியாதை. மக்கள் வாழ்வது மாநிலங்களில், மக்கள் தேர்ந்தெடுப்பது மாநில அரசாங்கங்களை. அவர்கள் கொடுக்கும் உரிமைகள் தான் அவங்க வந்து பவரா அங்க மேல போகுது யூனியன் கவர்மெண்ட். அதனால மக்கள் விரோத செயல்களை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா மக்கள் வெறுத்து ஒதுக்குவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டெல்லியில கலவரம் இல்ல நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இங்க கோலி மாரோம் சாலோம்கோன்னு ஸ்லோகனை கொடுத்து போய் எல்லாரையும் சுடுங்கன்னு சொன்னவர் தான் அனுராக் தாக்கூர். அவரே போன மினிஸ்டர்ல இருந்து இருந்துட்டு தானே இருக்காரு. அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து பதவி கொடுப்பதில் பிஜேபி வந்து அதுக்கு நிகர். அதுதான் இல்லைங்க, அதெல்லாம் வந்து இன்னும் பெரிய லெவல்ல கமெண்ட் பண்ண வேண்டிய விஷயமெல்லாம் கிடையாது. அது வந்து அந்த மாதிரி வந்து சித்தரிக்கப்படுறதே தவிர அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் கட்சி உள்ள கிடையாது. காங்கிரஸ் கட்சி என்பது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது ஒரு கலெக்டிவ். காங்கிரஸ் கட்சி என்பது எல்லோரும் பேசுறதுக்கான உரிமை இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால சில விஷயங்கள்லாம் அப்படி வரலாம். ஆனா அப்படிப்பட்ட எந்த விதமான இல்ல. இன்னைக்கு திரு செல்வ பெருந்தகை அவர்களின் தலைமையில் ஒரு நல்ல கட்டமைப்பு உருவாகும் ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. கிராமந்தோறும் கிராம காங்கிரஸ் கமிட்டி அமைச்சு கொண்டிருக்கிறோம். அதனால அதுல வேலையில எல்லாருமே பிஸியா தான் இருக்காங்க. ஆமா, அதான் பணக்காரர்களுக்கான அரசாங்கம் என்பதில் இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் போற காலத்துல ரிசர்வேஷனையும் கம்மி பண்ணிட்டு தேர்ட் ஏசி மட்டும் தான் விடுவாங்க, அப்புறம் செகண்ட் ஏசி மட்டும் தான் விடுவாங்க. மணிப்பூரில் குடியரசு ஆட்சி கொண்டு வந்தது வேற வழி இல்லாம கொண்டு வந்திருக்காங்க.
இதை ஒரு வருஷம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். இந்த ஒரு வருஷம் பின்னாடி பண்ண வேண்டியதை ஒரு வருஷம் முன்னாடி பண்ண வேண்டியதை ஒரு வருஷம் பின்னாடி பண்றாங்க. ஆனாலும் மணிப்பூர்ல வந்து அவங்களுக்கு வந்து அமைதி நிலவரம்லாம் இவங்க எண்ணமே கிடையாது. எல்லா இடத்துலயும் கலவரங்கள் இருக்கணும் தான் அவங்க எண்ணம். இன்னும் 4-5 இடம் கலவரம் ஆனா இன்னும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். எந்த விதமான நிவாரணமும் தமிழக அரசாங்கத்துக்கு வழங்கல. அதாவது வந்து ரீஹாபிலிட்டேஷன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேரிடர் வந்தால் அந்த பேரிடருக்கான ஃபண்டை கொடுக்கணும். அதை கூட தமிழகத்துக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏன் தமிழகத்துக்கு மேல? தமிழகம் வந்து மோடியை வந்து பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சித்தாந்த தோல்வியினால் இருக்கும் வெறுப்பினால் தமிழகம் மீது காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்க. அதை தமிழகம் எப்படி டீல் பண்ணணும்னு தமிழகம் நல்லாவே தெரியும். இது முதல் மாடி டீல் பண்றது இல்லை. அதை நம்ம எப்படி பண்ணணுமோ அப்படி பார்த்துக்கலாம்.